Good morning, praise Lord. Welcome to this video. பொதுவாக நம்ம கிளாஸில் ஸ்கூலில் அது மாதிரி இல்லை டிகிரி கோர்ஸில் கூட நம்ம செட்டில் வந்து யார் நல்லா நல்லா வராங்க, நல்லா ஷைன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிக்கப்படாத ஒரு போட்டி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எங்கள் கிளாஸ் டாப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அப்படின்ட்டு செட்டில் ஆகிருக்கிறாங்க. நான் மட்டும்தான் வேலூரில் இருக்கிறேன். எனக்கு அந்த இது கொஞ்சம் கஷ்டமான ஏரியா. எங்களுடைய பிரின்ஸ்பால் ஒருத்தர் சொல்லுவார், நீங்கள் ஏம்மா இங்கே வந்தீங்க, உங்களுடைய நேச்சருக்கு இது பொருத்தமில்லாத ஊர் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னார். வேறு இடம் மாதிரி போயிட்டிங்கன்னா நீங்கள் பிஹெச்டி அதுமாரி முடிக்கலாம், அது மாதிரி சொல்லுவார். அதேமாரி கிளாஸ் டீச் பண்ணுறதுல வந்து எல்லாத்தையும் நீங்கள் சொல்லித்தர முயற்சிக்காதீங்க. உங்களுடைய எனர்ஜி கொஞ்சம் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்கன்ற மாரி அவர் சொல்வார். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல நல்ல ஐடியாஸாக எனக்கு அப்போ இருந்தது. அதேமாரி ஏன் இது ரூரல் ஏரியா அப்படின்னா வந்து ஜனங்களுக்கு ஒரு அவேர்னஸ்ஸே இருக்கிறது இல்லை. அவருடைய பேச்சு முறை அதெல்லாம் வந்து நமக்கு ஒத்து வர்றதில்ல. ரொம்ப மோசமான கேவலமான பேச்சு முறைகள் நீங்கள் ரோட்டில் அப்படி போனீங்கன்னா கேட்க முடியும். அதேமாரி இப்போ நான் இந்த ஒரு ஏதோ கேட்ஜெட்ஸு நான் வாங்குகிறேன், என்னை பற்றி ஒரு மோசமாக தான் சித்தரித்து பேசுகிறாங்க. என்னுடைய ரிலேட்டிவ்ஸே அதுமாதிரி தான் பேசுகிறாங்க. உதாரணமாக இது பார்த்திங்கன்னா சாம்சங் டேப்லெட்டுன்னு ஒன்று இருக்குது. அது கூட இது மேக்னெட்டிக் இது மாதிரி கொடுத்து இது எஸ் பென்னு சொல்கிறாங்க. எஸ் பென்னுக்கு வந்து நிறைய நிறைய உபயோகங்கள் இருக்குது. நானே இன்னும் கற்றுக்க ஆரம்பிக்கல. டேப்லெட் வாங்க 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. இருந்தால் கூட நான் இது யூஸ் பண்ண இன்னும் கற்றுக்கல. எனக்கு அந்த அளவுக்கு தான் எனர்ஜி இருக்குது. ஆனால் இங்கே வரக்கூடிய லோக்கல் பீப்புள் அவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து செக்ஸ் கேட்ஜெட்ஸுங்கிறாங்க, நினைக்கிறாங்க. அதுமாரி தலைகீழாக நின்னாலும் இந்த மாதிரி பாடங்களை படிப்பதும் கற்பிப்பதும் அந்த ரூரல் ஏரியாவில் கஷ்டமான காரியம். அதனால் ஒரு 10 days 15 days இருப்பேன். அடுத்து வேறு சிட்டிக்கு நான் எஸ்கேப் ஆகிடுவேன். அதுமாரி அதையும் கூட தப்பாக பேசுகிறவங்க இருக்காங்க. கோபல்லபுரத்து மக்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்குது. பழைய ப்ரொஃபஸர் கி ராஜநாராயணன் அவர் எழுதினது அது. அதில் பார்த்தீங்கன்னா அவர் சுதந்திர போராட்ட காலத்தை பற்றி எழுதியிருக்காரு. அது எப்பயுமே வந்து புதிய கேட்ஜெட்ஸ் வந்து அறிமுகப்படுத்துவாங்களாம். லேண்டர்னு, டார்ச் லைட்டு அதுமாரி வரும்போதெல்லாம் வந்து அதுமாரி பாமர மக்கள், வில்லேஜ் பீப்புள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களாம். ஏதாவது புதிய வியாதிகள் வந்து அதனால தான் வருது அப்படின்னு வேற சொல்லுவாங்களாம். அதுமாரி இப்போ நான் என்னுடைய பிள்ளையாக இருக்கேன், ஒரு இன்ஜினியராக எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கேன். எங்கள் வீட்லேயே வந்து இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பிக்கப்பே இருக்காது, அது மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது எனக்கு புரியல. அதாவது நம்ம வேற 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 வேலைகளை தொடர்ந்து செய்ய மாட்டோம்னு நினைக்கிறாங்களா என்ன தெரியல. ஆனால் எனக்கு காரியங்களில் நான் ஸ்லோவாக தான் கற்றுக்கிறேன். ஸ்லோவாக ஸ்டடியாக என்னுடைய பயிற்சி இருக்குது. அதனால் தொடர்ந்த பயிற்சி நிமித்தம் நான் கர்த்தருடைய உதவி, கர்த்தருடைய தூதர்களின் ஹெல்ப் அதெல்லாம் வந்து எனக்கு இருக்கிறதுனால நான் ஓரளவுக்கு வெற்றியை அடைய முடியுது. கர்த்தருடைய ஆலோசனையின்படி தான் நான் நடக்கிறேன். உதாரணத்துக்கு மாடியில் அதில் வாடகைக்கு விடுவீங்களா அது மாதிரிலாம் கேட்குறாங்க. நான் யாருக்கோ வாடகைக்கு விடுறது அது சாத்தியமான காரியம் இல்லை. பண வரத்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் கூட நான் வந்து வாடகைக்கு விடுறதா இல்லை. ஏன்னா அதையும் இதுமாரி மோசமாக சித்தரித்து பேசுகிறாங்க. அதனால் நமக்கு முக்கியமானது வந்து சமாதானம், சந்தோஷம்தான். அதோட வந்து கீழே ஓரளவுக்கு வேலைகள் முடிஞ்சிச்சுன்னா மேலே கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்காக மேலே போய் இருக்க முடியுது. அதுமாரி மேலேயும் இந்தமாரி வேறு ஏதாவது டேப்லெட் அந்த கேட்ஜெட்ஸு மேலே இருக்குது. ஸோ வைஃபை மேலேயும் கிடைக்குது. ஸோ
பாதி ஒர்க்கு இங்கேயும் பாதி ஒர்க்கு மேலேயும் என்னால் செய்ய முடியுது. சன் டிவி கூட மேலே அந்த கேட்ஜெட்ஸ்லேயே நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து கர்த்தருடைய கிருபையினால எனக்கு யூஸ் பண்ண கர்த்தர் கிருபை செஞ்சிருக்காருன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸு, இந்த டிவி, மீடியா இதெல்லாம் வந்து கடும் எதிர்ப்புக்கு உள்ளாகக்கூடிய துறைகள் இருந்தால் கூட வந்து கர்த்தர் இதை ஊழியத்துக்கு என்று பயன்படுத்த கர்த்தர் வந்து சபைக்கும் என்னை போன்ற விசுவாசிகளுக்கும் கிருபை செஞ்சிருக்காரு. அவருக்கே நன்றி.